ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அதில் உள்ள ஒரு கவிதை, இயல் 2ல் உள்ள ஒரு கவிதை ஆசாரக்கோவை அப்படின்ற ஒரு கவிதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கவிதையில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு முன்னுரை பார்த்துடலாமா? ஒரு மனிதனை உருவாக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? பணமோ காசோ இல்லை சொத்தோ அதெல்லாம் தேவையில்லை. அந்த மனுஷன்கிட்ட நல்ல ஒழுக்க குணம் இருந்துச்சுன்னா அந்த மனுஷனை நல்ல ஒரு மனிதனாக உருவாக்கிரும். இப்போ பாருங்களேன், அந்த ஒழுக்க நெறிகள் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம பெற்றோர்களோ இல்லை ஆசிரியர்களோ இல்லை தாத்தா பாட்டியோ நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம எதாவது சேட்டை பண்ணும்போது நல்லா படிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப சேட்டை பண்ணாங்கன்னா ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, படிப்புன்றது 2வது தான், ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? நல்ல ஒழுக்கம் வேணும், நல்ல டிசிப்ளின் வேணும். நீ ஒழுக்கமாவோ டிசிப்ளினாவோ நல்ல பையனாவோ நீ நடந்துக்கிட்டேன்னா அந்த படிப்புலாம் தானாக தேடி வரும்னு சொல்லி நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனால தான் நம்ம நல்ல மனுஷனாக இருக்கணும்னா என்ன வேணும்? நல்ல அறப்பண்புகளை தெரிஞ்சுக்கணும். அந்த காரணத்தினால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, நல்ல அறக்கருத்துக்கள் உள்ள நூல்களை நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அறநூல்களில் ஒன்று தான் ஆசாரக்கோவை. அந்த ஆசாரக்கோவையில் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒழுக்க நெறிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம இந்த கவிதையில் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? பாட்டை பாருங்கள். நன்றி அறிதல் பொறைவுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. திரும்ப வாசிக்கிறேன், கேளுங்க. நன்றி அறிதல் பொறைவுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. லாஸ்ட் லைனுக்கு முதல் லைன் பாருங்க, இவை 8ம். அப்போ இந்த பாடலில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு 8 கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. 8 நன்னெறிகள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். அது என்னென்ன ஒழுக்க நெறிகள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். கவனிங்க. நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியே மறவாமை, ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல், நட்டல் நட்பு கொள்ளுதல். பாருங்கள், சொல்லும் பொருளும் பாருங்கள், பார்த்துட்டோம். இப்போ பாடலின் பொருள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? பிறர் செய்த உதவியே மறவாதிருத்தல். நம்மளுக்கு யாராவது ஏதாவது ஒரு உதவி செய்தாங்கன்னா அந்த உதவி வாங்கிட்டு உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அதை மறக்கக்கூடாது. நன்றி உணர்வு உள்ளவர்களாக நம்ம எப்பயுமே இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பிறர் செய்தும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இப்போ நம்மளுக்கு யாராவது தீமை செய்தாங்க, கெட்டது செய்தாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, பழிக்கு பழி நானும் வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி நடந்துக்கக்கூடாது. அவங்க செய்கிற தீமைகளை நம்ம என்ன செஞ்சுக்கணும், பொறுத்துக்கணும். இனிய சொற்களை பேசுதல். இனிய சொற்களை பேசுதல் தான் எல்லாத்துட்டையுமே உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீ நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல அருமையான சொற்களை பேசினா உன்னை எல்லாருக்குமே பிடிச்சிரும். இதே பேட் வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு கடினமான வார்த்தைகளை பேசிட்டு அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசிட்டுனா உன்னை யாருக்குமே பிடிக்காமல் போயிடும். ஸோ இனிமையான சொற்களை பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். என்ன செய்யக்கூடாது, நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு சின்ன உயிருக்கு எறும்பு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, துன்பம் செய்யவே கூடாது. புரியுதுங்களா? கல்வி அறிவு பெறுதல், இதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். படிக்கணும். படிப்பு தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் மேலே உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கருவி. படிப்பு இல்லைன்னா நம்மளுக்கு லைஃபே வேஸ்ட்டு. அப்படின்னா தான் கல்வி தான் நம்மளுக்கு கண்கள் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கல்வி கற்றுக்கொள்ளலாம் நம்ம என்னது, நம்மளாம் வெறும் கண் இருந்தும் குருடர்கள் மாதிரி தான். அப்போ என்ன செய்யணும், கல்வி கற்றுக்கொள்ளணும், கல்வி அறிவை பெறணும். அடுத்து பாருங்கள், பிறருக்கு உதவுதல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உதவி பண்ணணும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ, அது பணமாகவோ இருக்கலாம், இல்லை நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும். இப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னது நிறைய எக்ஸ்ட்ரா வச்சுருப்பீங்க, பத்தாமல் கூட இருக்கலாம். அதெல்லாம் கூட என்ன பண்ணலாம், அது மற்றவங்களுக்கு யார் இல்லையோ அதெல்லாம் கூட நம்ம கொடுத்து உதவி செய்யலாம். அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம். புரியுதுங்களா? எது மூலமாவது நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அறிவுடையவராக இருத்தல்.
அறிவோடு நம்ம எதையும் சிந்திக்கணும். நம்ம யார் எது சொன்னாலும் உடனே என்ன செய்யக்கூடாது, தலையாட்டிடக்கூடாது. அது உண்மையா பொய்யா, அதை நம்ம கேட்கலாமா, அக்செப்ட் பண்ணிக்கலாமா, பண்ணக்கூடாதா, அப்படிலாம் நம்ம என்னது ஆராய்ஞ்சு பார்த்து அறிவுடையராக இருக்கணும். நற்பண்புகள் உறையவரோடு நட்பு கொள்ளுதல், இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் இப்போ நம்ம சேர்கிற நண்பர்கள் வந்து கெட்டவங்களாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் எப்படி ஆயிடுவோம், அவங்களோட சேர்ந்து அந்த பண்புகள், கெட்ட பண்புகள் நம்மளே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன செய்யணும், ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல கேரக்டர் உள்ளவங்களோட நம்ம என்ன செய்யணும், நட்பு கொள்ளுதணும். இது ரொம்ப முக்கியம். புரியுதாப்பா? இப்போ ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள். இது 8மே நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள்னு சொல்லிட்டு ஆசாரக்கோவையில் பெருவாயின் முள்ளியார் வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்னது, 1 பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கணும். 2வது பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளணும். 3வது இனிய சொற்களை பேசணும். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கணும். கல்வி அறிவு பெறணும். பிறருக்கு உதவி செய்யணும். அறிவுடையவராக இருக்கணும். நல்ல பண்புள்ளவங்களோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். இவை 8ம் தான் ஆசாரக்கோவை சொல்லக்கூடிய நம்மளுக்கு ஒரு அட்வைஸ். புரியுதுங்களா? ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். நூல்வெளி. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து யார்? பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வந்து கயத்தூர். ஆசாரக்கோவையோட மீனிங் பாருங்கள், என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அப்போ இந்த நூல் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல ஒழுக்க பண்புகளை தான் சொல்லிக் கொடுக்குது. இந்த நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இப்போ 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூல் வந்து 100 வெண்பாக்களை உடையது. எத்தனை வெண்பாக்கள்ப்பா? 100 வெண்பாக்களை உடையது. அடுத்து பார்க்கலாமா? இந்த பாடல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப எளிமையாக அழகாக புரியக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். கற்பவை கற்றபின் பாருங்கள். நாம் எந்தெந்த வகையில் பிறருக்கு உதவலாம் என்பது குறித்து நண்பர்களுடன் கலந்துரையாடுக. இப்போ நான் சொன்னேன்ல, அது பல வகைகள் சொன்னேன். பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். அது மாதிரி எந்தெந்த விதையில் நம்மளுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலான்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் கூறப்படும் கருத்துக்களுக்கு பொருத்தமான திருக்குறள் அதிகாரங்களின் தலைப்புகளை பட்டியலிடுக. திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு, உதவி செய்ய மறக்கக்கூடாது, தீமைகளை பொறுத்து கொள்ளணும், அப்புறம் எந்த உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது. இது மாதிரி இதில் இருக்கிற தலைப்புகள் எல்லாமே திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த எந்த அதிகாரம்ன்றத தலைப்பு எழுத சொல்லியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி எழுதணும். கூடா நட்பு கேடாய் முடியும். இது ஒரு பழமொழி. அதாவது கெட்டவங்களோட சேர்ந்தா அது வந்து நம்மளுக்கு தீமையானதாக தான் முடியும். அது தொடர்பான ஒரு கதையை வந்து எழுத சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும். அறிவு கூட்டல் உடைமை சேர்த்தெழுதுக, அறிவுடைமை. இவை கூட்டல் 8ம் சேர்த்தெழுதுக, இவை 8ம். நன்றி எறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக, நன்றி கூட்டல் அறிதல். பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக, பொறை கூட்டல் உடைமை. குருவினா. எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது துன்பம். நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? நாம் நற்பண்பு உடையவரோடு நட்பு கொள்ள வேண்டும். சிறுவினா பாருங்க. ஆசாரக்கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவை? அப்போ என்ன வருதுல, அந்த பாடலின் பொருள் ஃபுல்லாக நம்மளுக்கு இதில் வந்துடும். அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். சிந்தனை வினா. உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகளை பட்டியலிடுக. அவங்களோட ஃப்ரெண்ட் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது, என்னென்ன தீய குணங்கள். பண்புகள்னாவே நல்லது தீயது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுத சொல்கிறாங்க. நல்ல ஒழுக்கங்களை வித்து என கூறுவதின் காரணத்தை சிந்தித்து எழுதுக. இப்போ வித்துனா என்னது? விதை. விதை என்ன செய்யுது? மண்ணில் போட்டால் அது என்ன செய்யுது? முளைச்சி வளர்ந்து பெரிய மரமாக கூட வளரும். அதே மாதிரி தான் நல்ல ஒழுக்கங்கள் சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது நம்மக்கிட்ட வளர்ந்து நம்ம பெரிய நிலைமைக்கு கொண்டு போகும். அந்த காரணத்தை வந்து விதைன்னு சொல்கிற காரணம் என்னன்னு சொல்லி சிந்தித்து எழுத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களாப்பா? இந்த பாடம் நல்லா படிச்சுக்கோங்க. 1 வேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸ்லாம் நல்லா செய்யணும், மெமரி பண்ணிக்கோங்க. ஈஸியான லெசன் தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.